இந்த குவிஸில் இதை வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன அப்படின்னா ஆட் நம்பர்ஸ்க்கு எப்படி பண்ணோம் நம்ம பார்த்தோம். இதே இதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஈவன் நம்பர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு ஒரு புது அரே க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் அப்படிங்கிறத வச்சுருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக நான் வந்து இதை ஈவன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கோடாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த எலமெண்ட் அவுட்புட்டாக வந்து இதில் ஸ்டோர் பண்ணிட்டே வரணுமோ அதை கொடுக்கணும். ஸோ அது வந்து அரேயில் இருக்க இண்டெக்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அரேயை சொல்லிக்கிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ஏஆர்ஆர்னு சொல்கிறேன். இதில் ஐ அப்படிங்கிறது தான் அந்த எலமெண்ட். ஸோ அதனால் இங்கே வேணால் ஐ அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஃபார் ஐ இன் ஏஆர்ஆர்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணும், எல்லா எலமெண்ட்ஸையும் பண்ணிடும் நமக்கு. ஆனால் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மட்டும்தான் பண்ணுங்கிறனால ஒரு இஃப் கண்டிஷனை கடைசியாக கொடுக்குறேன். ஸோ ஃபார் ஐ mod 2 is equal to 0. இப்போ என்ன நடக்கும், ஈவன் நம்பர்ஸ் மட்டும் இதில் போய் அப் பண்ணிடும் 2 4 6. இதுதான் இந்த குவிஸ்க்கான அவுட்புட். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் 1 to 100 நம்பர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கு நார்மலாக எப்படி கோட் எடுப்பீங்க, ஃபார் ஐஎன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்து 1 to 101 கொடுக்கணும். ஏன்னா கடைசி நம்பர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்காது. ஸோ அப்படி கொடுத்துட்டு நம்மளோட லிஸ்ட்டை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிப்போம். எல்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இதில் வந்து இன்டர்டேஷன் கொடுத்துட்டு எல்எஸ்டி டாட் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் ஐயை வந்து அப்பெண்ட் பண்ணிட்டே வருவீங்க. கடைசியில் பிரிண்ட் எல்எஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா 1 to 100 இந்த எலமெண்ட்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபார் லூப்பை தான் இப்படி உள்ளுக்குள்ளே எழுதி மாற்றணும். இப்போ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஐ அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 101 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், இந்த ஃபார் லூப் நடக்கும். இல்லை ஐக்கு வந்து ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 100 வரைக்கும் போகும். அந்த 100 எலமெண்ட்ஸும் இதில் ஐயில் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா 1 to 100 எலமெண்ட்ஸ் இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லிஸ்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணலாம். நான் இந்த எல்எஸ்டியை பிரிண்ட் பண்ணி காமிக்கலை, பட் இதுக்கும் அதே அவுட்புட் தான் வரும். பார்த்தீங்களா 2 தடவை 1 to 100 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பெருசாக அடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸில் ஷார்ட்டாக வந்து அடிச்சுக்கலாம். ஸோ ஒரு புது அரே க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே லைனில் நீங்கள் அந்த அரேயில் க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் வந்து அடுத்து நம்ம வந்து பைத்தானில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், இது எல்லாத்தையுமே இன் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னால பொதுவாக ப்ரோக்ராமிங்லேயே ஃபங்க்ஷன்ஸ் தான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே கோடை நம்மளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ண வேண்டியது இருக்குது வேறு இடத்துல அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப அதே 10 லைனாக எல்லா இடத்துலையும் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு தடவை எழுதி வச்சுட்டு அந்த 10 லைனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அது தானாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு லெட்ஸே ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத ஒரு 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நடுவில் நான் ஒரு மெசேஜ் சொல்லுவேன், அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணணும். திரும்ப ஹலோ வேர்ல்டை 10 தடவை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 100 அப்படின்னு கொடுப்போம். இதில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுப்போம். கரெக்டாக? சரி, இப்போ நடுவில் இங்கே எனக்கு ஏதோ வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளா 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 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். திரும்ப வந்து எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டை 100 தடவை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இதையே கோட் அப்படியே காப்பி பண்ணி திரும்ப இங்கே பேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக? திரும்ப எனக்கு ப்ளா ப்ளா ப்ளான்னு பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன, திரும்ப இதை காப்பி பேஸ்ட் பண்ணணும். திரும்ப 100 டைம்ஸ் வேணும்னா திரும்ப இதை அப்படியே எடுத்து இதே கூட இங்கே வந்து அடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹலோ வேர்ல்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் 100 தடவைங்கிறத நான் வந்து இங்கே
3 தடவை அதே கோடை திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த blah blah blahங்கிறத பிரிண்ட் பண்ணுங்கிறத நான் வந்து 2 தடவை அடிச்சிருக்கேன். ஆனால் இது அதே கோடு தான். ஸோ அதே கோடை நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் திரும்ப ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அதே கோட்ஸை வந்து திரும்ப திரும்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ இதே கோடை நம்ம ரெப்ளிகேட் பண்ணி டூப்ளிகேட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தடவை க்ரியேட் பண்ணிவிட்டு அதையே திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸுங்கிறது வருது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் அதே தான். ஓகேயா? ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்து இருக்க போது, blah blah blahன்னு இருக்க போது, இதே தான். ஓகே, ஸோ இந்த ஆன்சர்ஸ் நம்மளுக்கு மாற போகிறதில்ல. ஆனால் இதை ஒரு பெட்டர் அப்ரோச்சில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா DEF அப்படிங்கிற இந்த கீவேர்டு. இதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கணும். எப்படி ஒரு வேரியபிளுக்கு பேர் வைப்பீங்களோ அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் எப்போல்லாம் யூஸ் பண்ணால் அந்த பேர் வச்சு யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும். இந்த பேரை வந்து நான் வந்து என்ன வைக்கிறேன், ஹலோ அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஓகே, பேர் வச்சதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஓகே, கடைசியில் எப்போவும் என்ன பண்ணுவோம், பிளாக்னால் வந்து செமிகோலன் வைக்கணும். ஸோ செமிகோலன் வைக்கிறோம். ஓகே, இதுக்குள்ளே என்னெல்லாம் கோட் வேணுமோ அந்த கோடை வந்து இண்டென்டேஷனோட சேர்ந்து வைக்கணும். நம்ம எப்பவும் போல் ஃபார் இஃப் இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோமோ அதே தான். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கேன், டிஎஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுலாம் இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வருது. அண்ட் நம்ம செமிகோலன் வச்சுருக்கோம். இது உள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ எப்போல்லாம் நம்மளுக்கு இந்த ஹலோ வேர்ல்டு 100 தடவை பிரிண்ட் பண்ணணுமோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபார் லூப் போட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், HELLO அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை கால் பண்ணால் போதும். ஸோ இந்த கால் பண்ணுறது வந்து இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இடத்துலையும் HELLO. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் பண்ணுறப்ப அவுட்புட் அதே தான். இந்த பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்டு 100 தடவை blah 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 திரும்ப ஹலோ வேர்ல்டு 100 தடவை இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களோட அவுட்புட் வந்து அதே தான், அது மாறலை. ஆனால் எல்லா தடவையும் நான் இந்த ஃபார் லூப் போட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறது ஒவ்வொரு தடவையும் பண்ணாமல் ஒரு தடவை அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அது மற்ற எல்லா தடவையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த 2 லைன்ஸை நான் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப திரும்ப அதை டூப்ளிகேட் பண்ணி எழுதாமல் ஒரு தடவை எழுதிட்டு அதை ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 10-100 லைன் எழுதியிருக்கோம். அதே 10-100 லைன்ஸை வந்து நம்ம திரும்ப இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை எழுதி வச்சுட்டு அதோட பேரை மட்டும் சொல்லி அதை கூப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு சொன்னோன்னா பைத்தானே கூப்பிட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கம்மியாகும். அதுதான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுல இருக்க ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஓகேயா? ஸோ ஒரே கூட நம்ம திரும்ப திரும்ப அடிக்க வேண்டாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். இதில் இந்த முதல்ல எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த முதல்ல எழுதிக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம், டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் இது எதையுமே எழுதாமல் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை மட்டும் கொடுக்குறேன். இப்போ அதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அவுட்புட்டும் இருக்காது. பார்த்தீங்களா, எம்டியாக இருக்குது. இது ஏன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதை கூப்பிட்டா 100 தடவை ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணு இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க, இதை கூப்பிட்டா 100 தடவை பிரிண்ட் பண்ணு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதை தான் நீங்கள் கூப்பிடவே இல்லையே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை வந்து நீங்கள் கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி HELLO ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி சொல்கிறப்ப என்ன அர்த்தம், இந்த ஹெலோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது உள்ளே இருக்கிற இந்த கோடை ரீப்ளேஸ் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஹெலோன்னு இருக்குன்னா இதுக்கு பதிலாக இந்த 2 லைன் வரும், திரும்ப இந்த ஹெலோவுக்கு பதிலாக இந்த 2 லைன் வரும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஹெலோன்னு வருதோ அதுக்கு பதிலாக அந்த 2 லைனை நீ தூக்கி போட்டுக்கோ அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற இந்த லைன்ஸுக்கு பேர் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது ஃபங்க்ஷன் காலிங். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன்னா இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணுமோ அதை அங்கே கால் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணணும், இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க. ஓகேயா? ஸோ நம்ம இப்போ வந்து பேசிக்காக அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அதுக்கான பேர் வந்து ஆட் அப்படின்னு வைக்கிறேன். இங்கே வந்து 2 நம்பரை யூசர்கிட்ட இன்புட் வாங்குகிறோம். ஓகேயா?
ஸோ ஏ அப்படின்னு ஒரு நம்பர் யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். ஸோ இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்புட் வாங்குகிறேன். திரும்ப பிக்கும் அதே மாதிரி பண்ணுறேன். இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இன்புட் வாங்குகிறேன். பிரிண்ட் a + b அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ எனக்கு எப்போல்லாம் அடிஷன் பண்ணணுமோ யூசர்ட்டேருந்து 2 நம்பர் வாங்கி அப்போல்லாம் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். திரும்ப இன்னொரு தடவை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்? 3 தடவை எனக்கு யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கி நம்மளுக்கு கால் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 4 5 9 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சம் கேட்குது. 6 7 13 பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் இதோட சம். 10 200 210 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் திரும்ப இந்த இன்புட்டை வாங்கி அதை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணி இன்புட் வாங்கி ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணி இதை ஒவ்வொரு தடவையும் நான் எழுதாமல் ஒரு தடவை எழுதிட்டு அதை திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ரீயூசபிலிட்டின்னு சொல்கிறோம். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேயா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகே. இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் நம்ம எழுதி வைக்கிறோம். அதை வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோடை வந்து டூப்ளிகேட் பண்ணி திரும்ப எழுதாமல் நம்ம வந்து ஒரு தடவை எழுதிட்டு அதை எப்போல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நிறைய வந்து டைப்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம அடுத்து ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இதுதான். ஃபங்க்ஷனுங்கிறது ரீயூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து ப்ரோக்ராமாக தரேன். அதுக்கான அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ இந்த குவிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்புட் வந்து நான் கோடேவோ அப்படின்னு கொடுத்தா ஆன்சர் வந்து என்ன வரும் அதை நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள்.